शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। श्री गुरुभ्यो नमः। हस्तामलकीय भाष्यम हस्तामलकीयत्र 4வது श्लोकम ஆரம்பிக்கணும். அதுக்கு அவதாரிகை நன்வேவம் சதி ஆத்மனः சுக துக்காதி சம்பந்தாபாவாத் பந்தோ நாஸ்தி बंधाभावाच्च मोक्षाभावः बद्धो हि मुच्यते न अबद्धः इति तथा चिदाभासस्यापि बन्धमोक्षौ न विद्येते अवस्तुत्वात् तस्य बुद्धेरपि विनाशित्वात् बन्धमोक्ष अवस्तुत्वात् तस्य अंगनिर्तरण बुद्धेरपि विनाशित्वात् बन्धमोक्षयोरभावः ततश्च मोक्षशास्त्रम् अनर्थकमापन्नम् इत्यतः आह. இரண்டாவது ஸ்லோகத்திலும் மூணாவது ஸ்லோகத்திலும் ஆத்மஸ்வரூபம் சுத்த சைத்தன்யமாக இருக்கு, எல்லா இடத்துலையும் ஒன்னா இருக்கு, அதுல பேத கல்பனை கூட வாஸ்தவம் இல்லை அப்படிங்கறத நிரூபணம் பண்ணினார். ஆத்மஸ்வரூபத்தை சுத்த சைத்தன்ய ஸ்வரூபம் அப்படின்னு வச்சுட்டா அப்போ ஒரு 3 கேள்விகள் வருது, 3 ஆக்ஷேபங்கள் வருது. எப்படி அப்படின்னு கேட்டா, ஆத்மா சுத்த சைத்தன்ய ஸ்வரூபம் தானே, அப்படியானா இந்த ஆத்மாவுக்கு சம்சாரங்கிறதே இல்லைன்னு சொல்ல முடியாது. சம்சாரம் அப்படின்னு சொன்னா இந்த லோகத்துல அனுபவிக்கக்கூடிய சுகம் துக்கம் இந்த சம்பந்தமே கிடையாது, சுகதுக்க சம்பந்தமே இல்லைன்னு சொல்லணும். சுகதுக்க சம்பந்தமே இல்லைன்னு சொன்னா அதுக்கு பந்தமே வரலன்னு ஆகும். பந்தமே வரல அப்படின்னு சொன்னா இல்லாத பந்தத்தை நிவர்த்தி பண்றதுக்காக அதுக்கு பிரயத்தனமே வராது. அப்போ அந்த பந்தத்தை நிவர்த்தி பண்றதுக்கு, அதாவது மோட்சத்தை அடையறதுக்கு சாதனத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய மோட்ச சாஸ்திரம் இருக்கே, அந்த மோட்ச சாஸ்திரம் வியர்த்தமாக போகும். ஏன் அப்படின்னு கேட்டா, பந்தம்ங்கிறது இருந்து அந்த பந்தத்தை நிவர்த்தி பண்ணிறதுக்கு மோட்ச சாஸ்திரம் உபயோகப்படணும். நீங்க சொல்ற விதத்துல ஆத்மாவுக்கு பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டா அப்போ அதுக்கு மோட்சமும் இல்லைதான். மோட்சமும் இல்லைன்னு சொன்னா மோட்சத்துக்கு சாதனம் தேவையோ? மோட்சத்துக்கு சாதனத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய சாஸ்திரம் தான் மோட்ச சாஸ்திரம். அப்போ அது வீணா போயிடுமே அப்படின்னு ஒரு ஆக்ஷேபம், வியர்த்தமாகுமேன்னு. அதான் சொல்றார், நன்வேவம் சதி, ஆத்மஸ்வரூபத்தை அத்விதீய சைத்தன்யம் சுத்த சைத்தன்ய ஸ்வரூபமாக நீங்க சொன்ன மாதிரி ஒத்துண்டோமானால் ஆத்மனஹா சுக துக்காதி சம்பந்தாபாவாத், ஆத்மாவுக்கு லௌகிகமான சுக துக்காதி எல்லாம் ஒன்றும் இல்லை, அதோட சம்பந்தமே இல்லைன்னு ஆகும். அப்படியானால் பந்தோ நாஸ்தி, ஆத்மாவுக்கு பந்தமே இல்லைன்னு ஆயிடும். பந்தாபாவாச்ச மோக்ஷாபாவா, பந்தம் இல்லைன்னு சொன்னால் பந்தத்திலேருந்து தானே விடுபடுறது மோட்சம். பந்தமே இல்லைன்னு சொன்னா பந்தத்திலேருந்து அவன் எப்படி விடுபட முடியும்? ஆகையால மோட்சம் இல்லை அப்படின்னு ஆயிடும். பத்தோஹி முச்சியதே ந அபத்தஹ, யாருக்கு பந்தம் இருக்கோ அவனுக்கு தானே அந்த பந்தத்திலேருந்து முக்தி வரணும். பந்தமே இல்லை அப்படின்னு சொன்னா இதுக்க முக்தி வரணும்? அதுதான் கௌடபாதர் சொல்றார், ந நிரோதோ நச்சோத்பத்தி ந பத்தஹ நச்ச சாதகஹ ந முமுக்ஷு நவை முக்தஹா இத்தேஷா பரமார்த்ததா. இதுதான் பரமார்த்தங்கிறார். இதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றது பரமார்த்தங்கிறார். அவர் என்ன சொல்றார், ந நிரோதா நச்ச உற்பத்தி, இந்த பிரபஞ்சத்துக்கு உற்பத்தியும் இல்லை, இந்த பிரபஞ்சத்துக்கு பிரளயமும் இல்லை, உற்பத்தியும் இல்லை நாசமும் இல்லைங்கிறார். அதுதான் வாஸ்தவமா.
அதே மாதிரி லோகத்திலே ஒருத்தருக்கும் பந்தம் இல்லை, ஜீவனுக்கு பந்தமே இல்லை. அப்போ பந்தத்திலேருந்து நிவர்த்தி ஆகணும்னு ஆசைப்பட்டு அதுக்காக முயற்சி பண்றானே சாதகன், அவனும் கிடையாது விட்டார். சாதகா பிரயத்தனப்பட்டு சித்தமானவனும் இல்லைன்னு விட்டார். மோட்சம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவனும் கிடையாது, மோட்சம் கிடையாது விட்டார். அதுதான் வாஸ்தவம் அப்படின்னு. இதுதான் வாஸ்தவம். இதை கேட்டா ஏதோ நாஸ்திகன் பேசுற மாதிரி இருக்கும். ஆனா அந்த நிலைமையில இருந்துட்டு அந்த பரமார்த்த திருஷ்டியில பார்த்தா அப்படிதான் தெரியும். எப்படின்னு கேட்டா, ஞானம் வந்ததுக்கு அப்புறம் அவர் சொல்றார், யாருக்கு ஆத்ம தத்துவ ஞானம் ஏற்பட்டு பந்தம் நிவர்த்தி ஆயிடுத்தோ அவங்கிட்ட கேட்டா பந்தங்கிறது யாருக்கு பந்தம் அப்படின்னு கேட்பான். பந்தமே இல்லையே அப்படின்னு. தனக்கு மோட்சம் வந்ததாக சொல்ல மாட்டான். இது எப்படின்னு கேட்டா, நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு பிராந்தி எப்ப நிவர்த்தி ஆகுமோ அப்ப இப்படிதான் இருக்குமா. ஒரு கயத்துல சர்ப்பத்தை பார்த்து ஏமாந்து போயிருக்கான், ரொம்ப பயந்துட்டு இருக்கான். அப்பேற்பட்டவனுக்கு இது சர்ப்பம் இல்லை, இது கயிறு தான் அப்படின்னு ஒரு யதார்த்த ஞானம் ஏற்பட்டு போச்சு அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் அவன்கிட்ட நம்ம கேட்கலாம், முன்னாடி உனக்கு பாம்பு தெரிஞ்சுதே, இந்த பாம்பு எங்க அப்படின்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான்? சிரிப்பான். பாம்பே இல்லை, நான் தான் ஏமாந்து போனேன்பான் இல்லையா? அவன் ஏமாந்து போனேன்னாவது சொல்லுவான். ஆனா இவன் ஏமாந்து போனதை கூட ஒத்துக்க மாட்டான். அவன் பார்த்தத பாம்புன்னு அவன் ஒத்துக்க மாட்டான். அவன் பார்த்தது கயிறு தான், பாம்புன்னு ஏதோ பிராந்தியில தெரிஞ்சிருக்கு அப்படின்னு தான் அவன் சொல்லுவான். அவனுக்கு பாம்புக்கு மாத்திரம்தான் அந்த ரஜ்ஜு ஞானத்தினால பாதம் ஏற்பட்டிருக்கு. பாம்புன்னு தனக்கு ஒரு பிரமை வந்ததுங்கிறத அவன் ஒத்துப்பான், அதை பாதம் ஏற்படலை. ஆனா இந்த ஆத்ம தத்துவ ஞானம் வரும்போது அந்த அஜ்ஞானம் கூட பாதிச்சு போயிடும். பிராந்தி போச்சு, பிராந்திக்கு காரணமான அஜ்ஞானம் கூட இல்லை. அப்படி இருக்கும்போது இவன்ட்ட நாம ஒரு சமயம் கேட்டோமானால், சும்மா கல்பனைக்கு அப்படின்னு கேட்டா, அஜ்ஞானத்தையும் ஒத்துக்க மாட்டான், பிராந்தியை ஒத்துக்க மாட்டான், பந்தத்தை ஒத்துக்க மாட்டான். மோட்சம் வந்ததா? மோட்சம் எல்லாம் வந்தது இல்லை, முக்தனாதானே இருக்கேன், நித்திய முக்தகான்னு விடுவான். ஆகையால இது அந்த திருஷ்டியில இருந்துட்டு அவர் பேசுவார். இதெல்லாம் முடிச்சுட்டதுக்கு அப்புறம் தூங்கிட்டு இருக்கிறதே இல்லை. அநாதி மாயையா சுப்தா யதா ஜீவ பிரபுத்தியதே அஜம் அனித்ரம் அஸ்வப்னம் அத்வைதம் புத்தியதே. பெருசா தூங்கிட்டு இருக்கான் அநாதி காலமாக, இந்த தூக்கத்திலேருந்து முடிச்சு முட்டான்னு சொன்னா அப்போ அத்வைதம் தான் தெரியுமே தவிர இதெல்லாம் தெரியாது. ஆகையால இதெல்லாம் இல்லாததுனாலதான் அவர் அப்படி சொல்றார். இங்கேயும் அதே கேள்விதான். நீங்க பந்தத்தை போய் ஆத்மஸ்வரூபத்துல இல்லைன்னு சொல்லிட்டேளானால் அப்ப மோட்சமும் இல்லைன்னு ஆயிடுமே. மோட்சங்கிறத ஒரு அடைய வேண்டியது அப்படின்னு வச்சுன்னு தானே அதுக்கு சாதனங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கு. இப்போ அதெல்லாம் ஒன்றும் வேண்டான்னு ஆயிடுமே. அப்போ மோட்ச சாஸ்திரம் வியர்த்தமா போகுமேன்னு இப்ப சங்கை. அப்போ ஒருத்தர் கேட்பார், நிஜமான ஆத்மஸ்வரூபத்துக்கு பந்தம் இல்லை, நான் சிதாபாசம்னு சொல்றோமோனோ, அந்த கரணத்துல சித் பிரதிபிம்பம், அதுக்கு பந்தம் இருக்கோ இல்லையோ, அந்த பந்தத்தை நிவர்த்தி பண்றதுக்கு ஞானம் தேவைப்படுறதே. அதனால சித்துங்கன்னு சொல்லக்கூடிய நிஜமான சைத்தன்யத்துக்கு பந்தம் வரலைங்கிறது வாஸ்தவம். ஆனா சிதாபாசத்துக்கு பந்தம் வந்திருக்கு, அந்த பந்தத்தை போக்கிக்கும்படியா இருக்கு, அதுக்கு சாதனம் தேவைப்படுறது. அதைத்தான் மோட்ச சாஸ்திரம் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது அப்படி சொல்லலாமே அப்படின்னு கேட்டா அதுவும் முடியாதுங்கிற. ததா சிதாபாசஸ்யாபி பந்தமோக்ஷௌ ந வித்யேதே அவஸ்துத்வாத் தஸ்ய. சிதாபாசத்துக்கும் பந்தமும் கிடையாது, மோட்சம் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டா அது வாஸ்தவம் இல்லையே, அது வஸ்துவே இல்லையே. சிதாபாசம்னு ஆபாச சப்தம் போட்டதுனாலே தெரியுறதே இது உண்மை இல்லைன்னு. கண்ணாடியில தெரியக்கூடிய என்னுடைய முகத்துக்கு பந்தம் மோட்சம் அப்படின்னு சொன்னாக்க அது ஒன்றும் அர்த்தமே இல்லையே. பந்தமோ மோட்சமோ எனக்கு வரணும், கண்ணாடியில தெரியக்கூடிய எனக்கு, கண்ணாடியில தெரியக்கூடிய நான் தான் ஆபாசம். அந்த மாதிரி சைத்தன்யத்துக்கு புத்தியில வரக்கூடிய ஆபாசம் பிரதிபிம்பம் இருக்கே, அந்த பிரதிபிம்பத்துக்கு பந்த மோட்சம் சொல்லலாமேன்னு சொன்னா அதுவே முதல்ல இல்லையே, அதுக்கு என்ன பந்த மோட்சம் சொல்றது? அதுவே கல்பிதம். கண்ணாடியில நம்மளுடைய முகம் இல்லை,
நாம் பார்க்கும்போது தெரியறதே தவிர அதுக்காக அந்த கண்ணாடியில் அது இல்லை. ஏன்னா அந்த கண்ணாடியை அனண்டை எடுத்துன்னு போயாச்சுன்னா இருக்காது. கண்ணாடிக்குள்ள நம்ம பார்க்குற முகம் இருக்குமே, ஆனால் அனண்டை எங்கே எடுத்துன்னு போனாலும் அது அப்புறம் தெரியணும். அப்படி தெரியல. அதனால சிதாபாசங்கிறது வாஸ்தவம் இல்லை, அதுக்கும் பந்தமோக்ஷம் சொல்ல முடியாது. அப்போ சொன்னா புத்திக்கு சொல்லிவிடலாமே, சிதாபாசம் ஒன்றா விட்டுருந்தோம். ஆனா அந்த புத்தி இருக்கே, அந்த புத்திக்கு பந்தம், அதுக்கு மோட்சம் சொல்லிவிடக்கூடாதா? புத்தேரபி விநாசித்வா பந்த மோக்ஷயோர் அபாவஹா. பந்தம் மோக்ஷம் அப்படிங்கிறது பந்த நிலையில இருக்கிறவனுக்கு அபேட்சை வரும், மோட்சம் வந்தா தேவலை அப்படின்னு. அதாவது யாரு கட்டுப்பட்டு இருக்கானோ அவனுக்கு இந்த கட்டுப்பாடுலேருந்து விடுதலை கிடைச்சா தேவலைன்னு ஆசைப்படுவான். அப்படித்தானே லோகத்துல ஆசைப்படுவான். அப்படி இருக்கும்போது கட்டுப்பாடு விலகணும், ஆனா தான் இருக்கணும். இவனே செத்துப்பிட்டான் அப்படின்னு சொன்னாக்க கட்டுப்பாடு போச்சு அப்படின்னு சொன்னா இதை யாராவது விரும்புவாளோ? விரும்ப மாட்டான். அதாவது பந்தத்துல இருக்கிறவன் பந்தத்திலேருந்து விடுபட்டு தான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவானே தவிர தானே போயிடுனா உடனே பந்தம் நிவர்த்தி ஆயிடுத்து பெரிய லாபம் அப்படின்னு நினைக்க மாட்டான். அந்த விதத்துல இந்த புத்திக்கு பந்தம் மோட்சம் சொல்லிடலாம், ஆனா மோட்சம் புருஷார்த்தமாகாது. ஏன்னு கேட்டா மோட்ச காலத்துல இந்த புத்தியே இருக்காது, அது அழிஞ்சு போயிடும். ஆக அந்தகரணங்கிறது முக்தி காலத்துல இருக்க முடியாதுங்கிற காரணத்தினாலே அந்த அந்தகரணத்துக்கு மோட்சம் வந்தது அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. ஆக இப்ப எதுக்குமே மோட்சம் சொல்ல முடியாது. சுத்த சைத்தன்யத்துக்கும் இல்லை, சிதாபாசத்துக்கும் சொல்லி பிரயோஜனம் இல்லை, இந்த புத்திக்கும் சொல்ல முடியாதுன்னு எடுத்தோ. அப்பனா மோட்சம்னே ஒண்ணு இல்லை போல இருக்கே. ததச்ச மோக்ஷாஸ்திரம் அனர்த்தகம் ஆபன்னம், இதுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, வியர்த்தம் ஆயிடும் இத்தியத ஆக. இந்த ஒரு ஆக்ஷேபத்துக்கு பதில் சொல்றார். யதா தர்ப்பணாபாவ ஆபாசஹானௌ முகம் வித்யதே கல்பனாஹீனமேகம் ததா தீவியோகே நிராபாசகோ யஹ ச நித்யோபலப்தி ஸ்வரூபோஹமாத்மா. திருஷ்டாந்தத்தை கொடுத்து இந்த விஷயத்தை வளர்க்கிறார். தர்ப்பணம்னா கண்ணாடி. தர்ப்பணாபாவே நமக்கு ஏத்தாப்புல கண்ணாடி இருக்கு. அந்த கண்ணாடியில நாம முகத்தை பார்த்துட்டு இருக்கோம். அந்த தர்ப்பணத்தை உணவடுத்தும் எடுத்துன்னு போயிடுறான். அங்கேருந்து நகண்டு போயிடுறது தர்ப்பணம். இப்ப இவனுடைய அந்த பிரதிமுகம் மாத்திரம் அந்த இதுல இருக்குமா? இவன் பார்த்த முகம் இருக்கவே இருக்காது. கண்ணாடி அங்க போனாலும் வேற இடத்துக்கு போனாலும் இவனுடைய முகம் இனிமே அதுல இருக்காது. அதனால தர்ப்பணம் இல்லைன்னு சொன்னா அந்த முகத்தினுடைய ஆபாசம் பிரதிபிம்பம்னு சொல்லலாம். முக பிரதிபிம்பமும் இருக்காது. தர்ப்பணாபாவே ஆபாச ஹானிஹி. சரி, பிரதிபிம்பம் இருக்காது, அப்ப என்ன இருக்கும்? முகம் வித்யதே கல்பனாஹீனம். முகம் இருக்கு, முகத்துக்கு பிரதிபிம்பம் இல்லை, ஆனா முகம் இருக்கு. கல்பனாஹீனம்னு சொன்னா இந்த கண்ணாடி இருக்கும்போது இந்த முகத்துல ஒரு கல்பனை ஏற்பட்டு போச்சு. என்ன கல்பனை அப்படின்னு சொன்னா, கண்ணாடியில பிரதிமுகம் அப்படின்னு ஒரு பிரதிபிம்பம் தெரியற காரணத்தினாலே இவனுக்கு உள்ள முகத்துக்கு பிம்ப முகம்னு ஒரு பேரு கிடைச்சது. இத பிரதிபிம்பம்னு சொன்னாதான் அதை பிம்பம்னு சொல்ல முடியும். பிம்பம் பிரதிபிம்பம் இது ரெண்டுக்கும் பரஸ்பரம் சம்பந்தம் உண்டு. இது பிம்பம், அது பிரதிபிம்பம். எது பிம்பம் எது பிரதிபிம்பம்? கண்ணாடியில தெரிகிறது பிரதிபிம்பம். இவனுடைய உடம்புல இருக்கக்கூடிய முகம் இருக்கே அது பிம்பம்னு சொல்லணும். இது எப்படி பிம்பம் ஆச்சுன்னா அது பிரதிபிம்பமோ இல்லையோ, அது பிரதிபிம்பம்னா இது பிம்பம், இது பிம்பம்னா அது பிரதிபிம்பம். ஆக இது ரெண்டு பிரதிபிம்பம் இருக்கிறச்சுதான் இதுக்கு பிம்பத்துவம். இப்ப கண்ணாடிய அங்கேருந்து எடுத்துன்னு போயாச்சுன்னு சொன்னால் பிரதிபிம்பம் இல்லைன்னு ஆச்சு. அப்ப பிம்பம் இருக்கான? பிம்பம் இல்லை, முகம் இருக்கு, முகம்தான் இருக்கு. இது பிம்ப முகம்னு இதுக்கு பேர் கிடையாது. இப்போ அப்ப நான் என்னாச்சு? கல்பனாஹீனம். கண்ணாடி இந்த முகத்தை ரெண்டா காண்பிச்சு, பிரதிபிம்ப முகம்னு கண்ணாடியில இருக்கும்படியா காமிச்சு, வெளியில இருக்கிற முகத்துல பிம்பத்துவ கல்பனையை ஏற்படுத்தி இது பிம்ப முகம் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் கொடுத்து இப்படியாக எல்லாம் பண்ணிது. அந்த கண்ணாடியால தான் இவ்வளவு விவகாரம் ஏற்பட்டது. ஆனா அது போன உடனே
இந்த கல்பனைகள் எல்லாம் நீங்கி முகம் மாத்திரம் இருக்கு, முகம்தான் இருக்கு. முகம் வித்யதே கல்பனாஹீனம் ஏகம், ஒரே ஒரு முகம்தான் இருக்கு, இப்ப ரெண்டு முகம் இல்லை. இந்த திருஷ்டாந்தப்படி ததா தீவியோகே நிராபாசகோயः, எது பரியந்தம் தீஹினா அந்தఃகரணம் புத்தி இதெல்லாம் அதுக்கு பேரு. இந்த அந்தःகரணத்தோடு ஆத்மா சேர்ந்திருக்கு. அதாவது அந்தःகரணத்துல சிதாபாசம் சைத்தன்யத்தோடைய பிரதிபலனம் இருக்கு. அந்த பிரதிபலனம் இருக்கும்போது அந்த அந்தःகரணத்துல என்னெல்லாம் வந்ததோ அத்தனையும் அந்த ஆத்மாவுக்கு வந்த மாதிரி தெரியும். அந்தःகரணத்துல வரக்கூடிய ஞானமோ இச்சாவோ காமஹா சங்கல்பஹா விசிகித்சா ஸ்ரத்தா அஸ்ரத்தா தீஹி ஹ்ரீஹி பீஹி பயம் போக்குவரத்து எல்லாம் இப்ப ஆத்மாவில் வந்த மாதிரி தெரியும். கண்ணாடியில இருக்கிற அழுக்கு பிரதிமுகத்துல தெரியுது, அந்த மாதிரி இது. அதுல ஏதோ ஒரு திட்டு இருக்கு, அழுக்கு ஒட்டின்னு இருக்கு கண்ணாடியில, முகத்துல இல்லை இது. ஆனா இப்ப அதுல பிரதிபிம்பம் வருதுன்னா அந்த பிரதிபிம்பத்துல அந்த அழுக்கு இருக்கா மாதிரி தெரியும். அந்த மாதிரி அந்தःகரணத்துல வரக்கூடிய இந்த விருத்திகள் எல்லாமே அந்தःகரணத்துல பிரதிபலிக்கக்கூடிய அந்த சைத்தன்யத்துல இருப்பதாக நமக்கு தெரியுது. இந்த அந்தःகரணம் இங்கேருந்து விட்டு போச்சுன்னு சொன்னால் தீவியோகே, இந்த அந்தःகரணத்தோடு தாதாத்மியாத்தியாசம் இருக்கிற பரியந்தம் இதெல்லாம் நடக்கும். ஞானம் அந்த தாதாத்மியாத்தியாசம் நிவர்த்தி ஆயிடுத்துன்னு சொன்னால் நிராபாசகோயः, இந்த ஆத்மஸ்வரூபம் ஆபாச சூன்யமாக ஆயிடும். ஆபாசங்கிறது இல்லை, சுத்த ஆத்மஸ்வரூபம் ஆயிடும். அந்த ஆத்மஸ்வரூபம் தான் என்னுடைய உண்மையான ஸ்வரூபம். ச நித்யோபலப்தி ஸ்வரூபோ ஹமாத்மா, நித்யோபலப்தி ஸ்வரூபம். அந்த ஆத்மஸ்வரூபம் சுத்தமான ஆத்மஸ்வரூபம் எப்படின்னு சொன்னா நித்திய சைத்தன்ய ஸ்வரூபமாக இருக்கு, நித்தியம் பிரகாசிச்சுட்டே இருக்கு. அப்பேற்பட்ட ஸ்வரூபம் தான் என்னுடைய ஸ்வரூபம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றா. யதா தர்ப்பணாபாவே சதி ஆபாசஸ்ய முக பிரதிபிம்பஸ்ய ஹானௌ சத்யாம் முகம் பரமார்த்தசத் கல்பனாஹீனம் மித்யாஜ்ஞான ரஹிதம் ஏகமேவ பரம் ந அபரம் வித்யதே. அவ்வளவுதான், அதுக்கே விவரணம் பண்ற. தர்ப்பணம் இல்லாத நிலையிலே, அதாவது ஏற்கனவே தர்ப்பணம் இருந்து அப்புறம் தர்ப்பணம் போன நிலையை இங்க எடுத்துக்கணும். அப்ப தர்ப்பணம் இருக்கும்போது எப்படி இருந்தது, ஆபாசம் முக பிரதிபிம்பம்னு அங்க ஒண்ணு இருந்தது. இப்போ அந்த தர்ப்பணம் இல்லை போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அப்ப அந்த முக பிரதிபிம்பமும் இருக்காது. முக பிரதிபிம்பஸ்ய ஹானௌ சத்யாம். இப்ப முகம் எப்படி இருக்கு, முகமா இருக்கு, வெறும் முகமா இருக்கு. பரமார்த்த சத்து நமக்கு தெரிஞ்சு லௌகிக விவகாரத்துல இது பரமார்த்த சத்து. கண்ணாடியில முகம் இருக்கு அப்படின்னு பாக்குறது, கண்ணாடியில தெரிகிறது உண்மை இல்லை, அங்க இல்லை. இங்க இருக்கிறது சரியான முகம், அதனால அதுதான் பரமார்த்த சத்து லோக விவகாரப்படி. பரமார்த்த சத்துனா உடனே அந்த பிரம்மத்தை போல பரமார்த்தம்னு நினைக்கக்கூடாது, லோகத்துல உள்ள பரமார்த்தம் இது. கல்பனாஹீனம் மித்யா ஜான ரஹிதம். இந்த கல்பனாஹீனம்ங்கிறதுக்கு அர்த்தம் எழுதுறாரு. இதுக்கு முன்னாடி அவனுக்கு ரெண்டு முகம் இருக்கிற மாதிரியும், இந்த கண்ணாடியில அவன் ஒரு முகத்தை பார்க்கற மாதிரியும், தன்னுடைய முகத்தை பார்க்காம அது இருக்குங்கிறத அவன் நம்புற மாதிரியும் இருக்குது. தனக்கு ஒரு முகம் இருக்கு இந்த உடம்புல, ஆனா கண்ணாடியில ஒரு பிரதிபிம்ப முகம்னு ஒண்ணு தெரியறது அப்படின்னு ரெண்டு முகம் தெரிஞ்சுட்டு இருந்தது. அந்த கல்பனை இப்போது போயிடுச்சு, ஒரே ஒரு முகம்தான் இப்போ இருக்கு. அபரம் நவித்யதே, இன்னொரு முகம் இல்லை. ததா தேனைவ பிரகாரேண, இதே போல தீ வியோகே புத்தேர் அபாவே, புத்தி அப்படிங்கிறது அந்தःகரணம், அந்த அந்தःகரணங்கிற உபாதி இல்லாத நிலையிலே நிராபாசகா, ஆபாசன்னா பிரதிபிம்பம், பிரதிபிம்பம் இல்லாத அந்த சைத்தன்யம் இருக்கும். அப்பிரதிபிம்ப பரமார்த்தத சன் ஏக ஏவ, ஒரே சைத்தன்யமா தான் இருக்கும். அதுல இது பிரதிபிம்பம் இது பிம்பம் அப்படிங்கிற விபாகங்கள்லாம் இருக்காது. இப்படி எந்த ஒரு சைத்தன்யம் இருக்குமோ ஏக ஏவ யஹா சோஹமாத்மா இது யோஜனா, அந்த சைத்தன்யம் தான் என்னுடைய உண்மையான ஸ்வரூபம். தத்ர புத்தியாதௌ பிரதிபிம்ப ரூபேண ஆத்மானம் அத்தியஸ்ய தத்கத சுகதுக்காதிகம் ஆத்மனி அத்தியஸ்யதி. இப்போ அவதாரிக்கைக்கும் இந்த ஸ்லோகார்த்தத்துக்கும் சரியானபடி சம்பந்தம் வரலையேன்னு நமக்கு தோன்றது. அவதாரிக்கை வைக்கும்போது என்ன பண்ணிவிட்டார், இந்த ஆத்மா சுத்த சைத்தன்ய ஸ்வரூபம்னு சொல்லிட்டேள். அப்படியானா அதுக்கு சுகமும் இல்லை துக்கமும் இல்லை, அதுக்கு பந்தமும் இல்லை மோட்சமும் இல்லை.
அதுக்காக மோட்சசாஸ்திரம் வந்ததுன்னு சொல்றதுக்கு இல்லை. சிதாபாசம்னு சொன்னா அது ஸ்வரூபமே தப்பானது, பொய்யானது. அதுக்கு ஒன்றும் பந்த மோட்சம் எல்லாம் கிடையாது. புத்தி ஜட பதார்த்தம், அது விநாசத்தை அடையக்கூடியது வேற, அதுக்கும் பந்த மோட்சம் இல்லை. இப்படியாக பந்த மோட்சம்னே ஒன்றும் கிடையாதுன்னு இருக்கும்போது மோட்சசாஸ்திரம் வியர்த்தமா போகுமேன்னு அவதாரிக்க வச்சார். இப்போ இந்த ஸ்லோகத்திலேருந்து இதுக்கு பதில் சொல்லணும்னா மோட்சசாஸ்திரத்துக்கு சார்த்தக்கியம் இருக்குன்னு சொல்லணும் இல்லையா? மோட்சசாஸ்திரம் வியர்த்தம் இல்லை, அதுக்கு பிரயோஜனம் இருக்கு அப்படின்னு இவர் பதில் சொல்லணும். ஆனா என்ன இவர் சொன்னார்? கண்ணாடி பூச்சினா பிரதிபிம்பம் போயிடுறது, வெறும் முகம்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி புத்தி போயிடுத்தோன்னு சொன்னால் ஆத்மா சுத்தமா இருந்து விடுறது அப்படின்னு சொன்னார். இதுலேருந்து பதில் கிடைச்சிருக்கான்னு நமக்கு சந்தேகம் வருது. கேட்ட கேள்விக்கு இப்படி பதில் வருமா அப்படின்னா வரும்னு வியாக்கியானம் பண்ணினாதான் பகவத்பாதால் வியாக்கியானம் பண்றான். அப்போ இதனுடைய தாத்பரியம் நமக்கு புரியுது. தத்திர புத்தியாதௌ பிரதிபிம்பரூபேண ஆத்மானம் அத்தியஸ்ய அயம் அபிப்பிராயः ஆத்ம அஜ்ஞானகிருதோயம் புத்தியாதி பிரபஞ்சः. இது என்ன சொல்ல போறாருன்னு கேட்டா, ஆத்மாவுக்கு பந்தங்கிறது என்னங்கிறத முதல்ல பார்க்கணும். நிஜமா பந்தம்னு ஒன்றும் கிடையாது, ஆனா பொய்யான பந்தங்கிறது உண்டு. காணப்படும் பந்தங்கிறது ஆத்மாவுக்கு இருக்கு. அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, ஆத்ம விஷயகமான அஜ்ஞானம்னு ஒண்ணு இருக்கு. இந்த அஜ்ஞானத்தினாலே இந்த புத்தியாதி பிரபஞ்சம் பூரா வந்திருக்கு. அந்த அஜ்ஞானம் இன்னொரு வேலையும் பண்றது. அது என்ன பண்றதுன்னா, இந்த புத்தியாதிகளோட இந்த ஆத்மாவில ஒரு தாதாத்மிய அத்தியாசத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. இதுதான் அத்தியாச பாஷ்யத்துல சொல்லக்கூடிய விஷயம். அந்த தாதாத்மியாத்தியாசம், பரஸ்பர தாதாத்மியாத்தியாசம் வந்ததுனால என்ன ஆறுது அப்படின்னு கேட்டா, இந்த புத்தியில ஏதாவது வந்ததுன்னா அதெல்லாம் ஆத்மாவுக்கு வந்த மாதிரி தெரியுது. இப்ப சரீரத்தோடு நமக்கு தாதாத்மியாத்தியாசம்னு ஒண்ணு இருக்கிறதுனால சரீரத்துல ஏதாவது ஒண்ணு வந்ததுன்னா அது நமக்கு வந்த மாதிரி தெரியும். சரீரம் நாம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருந்தா கூட சரீரத்துல வரதெல்லாம் நமக்கு வந்து சேர்ந்துடும். சரீரத்துல ஒரு வலி இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த வலி ஆத்மாவில் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். எனக்கு வலிக்கிறது அப்படின்னு சொல்றோம். வலிங்கிறது ஆத்மாவில் வந்துதா, சரீரத்துல வந்துதா, மனசுல வந்துதா அப்படின்னு நம்ம பிரிச்சு பார்த்தோம்னா எதுக்கு வந்ததுன்னே சொல்ல முடியாது. இந்த வலிங்கிறது ஒரு துக்கம் அப்படின்னு வச்சுப்போம். துக்கம்னு வச்சுட்டா வேதாந்தத்தினுடைய திருஷ்டியில இது அந்தःகரணத்துடைய தர்மம். இந்த மாதிரி வலி வருது அந்தःகரணத்துல தான் வரும், சரீரத்திலே வராது. அப்ப சரீரத்துல இங்க காலில் வலி இருக்கு, தலையில வலி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தலையில எங்க வலி வரும் அப்படின்னு கேட்டாக்க, அந்த தலையில உள்ள தோஷத்தினாலே அந்த வலிக்கு காரணம் தலையில இருக்கு. காலில் முள்ளுகத்து இருக்கு, அதனால காலில் வலிக்கிறது அப்படின்னு சொன்னா இந்த வலி வரத்துக்கு காரணம் அந்த இடத்துல இருக்கு சரீரத்துல. அதனால அங்கேன்னு சொல்றோம். வாஸ்தவத்துல காலில் முள்ளு குத்தினா அதனால வரக்கூடிய வலியானது அங்க இருக்கக்கூடிய அந்தःகரணத்துல தான் ஏற்பட போறது, ஆத்மாவில இல்லை. ஆனா அந்த அந்தःகரணத்துக்கும் ஆத்மாவுக்கும் ஒரு தாதாத்மியாத்தியாசம் இருக்கிறதுனாலே இந்த வலி எங்க ஏற்பட்டதாக தெரியறதுன்னா ஆத்மாவில ஏற்பட்டதா தெரியுது. அதனாலதான் எனக்கு வலிக்கிறது, வலி எனக்கு தானே தெரிகிறது அப்படின்னு சொல்றானோ இல்லையோ. அப்ப வலி தனக்கு வந்தா மாதிரி தெரிகிறது. இதெல்லாம் எது பரியந்தம்? அந்த அந்தःகரணத்தோடு தாதாத்மியாத்தியாசம் இருக்கும் பரியந்தம் தான் இப்படி வரும். அந்தःகரணத்தையும் இந்த ஆத்மஸ்வரூபத்துக்கும் சம்பந்தமே இல்லை, இது சுத்தமா இருக்கு அப்படின்னு ஆத்ம தத்துவ ஞானம் கொடுத்தோன்னு சொன்னா இந்த அத்தியாசம் இருக்காது. அப்ப அத்தியாசம் இல்லாத நிலையில முள்ளு கொத்தினாலும் வலி வரும். வலி வேணும்னா அந்தःகரணத்துல வரும், ஆனா ஆத்மாவில் வராது. அப்ப என்னாச்சு? இந்த அத்தியாசத்தை போக்கினதுனால தானே ஆத்மாவுக்கு வலி வராம இருந்தது. ஒரு சமயம் இந்த அனாதியான அத்தியாசம் அப்படியே இருக்குமானால் அப்ப இந்த வலி ஆத்மாவுக்கு தானே வந்திருக்கும். அப்ப இந்த மோட்சசாஸ்திரம் நமக்கு என்ன பண்ணி இருக்கிறது? ஆத்மாவுடைய அத்தியாசம் இருக்கே, ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தினால வந்த அந்த தாதாத்மியாத்தியாசம் இருக்கே, அந்த தாதாத்மியாத்தியாசத்தை போக்குறதுக்கு எந்த ஒரு ஆத்ம தத்துவ ஞானம் வேணுமோ அந்த ஆத்ம தத்துவ ஞானத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஆக அந்த கிரந்தத்தினால நமக்கு வரக்கூடிய ஆத்ம தத்துவ ஞானமானது அத்தியாசத்தை போக்குறது. அத்தியாசம் போச்சுன்னு சொன்னா அப்ப அந்தःகரணத்துல உள்ளது அங்கேயே நின்றுடும். அந்தःகரணத்துல வந்தது அந்தःகரணத்திலேயே வந்துடும், அதுலதான் இருக்கும், நமக்கு சேராது. ஆக இந்த ஆத்மாவுக்கு இப்போ பந்த மோட்சம் ஆயிடுத்து, பந்தத்திலேருந்து விடுதலை.
இது இந்த நியாயத்தில் கொண்டு வரணும். இதுக்காகத்தான் இந்த தர்ப்பணத்தை கொண்டு வந்தார். இதில் நாம் எப்படி கொண்டு வரணும்? திருஷ்டாந்தத்தில் கண்ணாடியில் இருக்கிற அழுக்கானது முகத்தில் இருக்க மாதிரி தெரிஞ்சிட்டு இருந்தது. கண்ணாடியில் அந்த முகம் தெரியும் போது இப்போ கண்ணாடியில் முகம் இல்லை அப்படின்னு நமக்கு தீர்மானமாக தெரிஞ்சு போச்சுன்னா இப்போ அந்த அழுக்கு இருக்குமோ கண்ணாடி முகத்தில்? அதுவும் இல்லை. இப்போ அதே மாதிரி உபாதியில் இருக்கக்கூடிய தர்மங்கள் எல்லாம் அதில் பிரதிபலிக்கக்கூடிய சைத்தன்யத்தில் கிடையாது. உண்மையாக இருக்கா மாதிரி தெரிஞ்சாலும் அது இல்லை அப்படிங்கிறது நிச்சயம் வரும். அப்போ தான் மோட்சம் வர முடியும். இதுதான் மோட்சம். ஆக பரமார்த்தத்தா மோட்சமும் இல்லை, பந்தமும் இல்லைங்கிறது வாஸ்தவம்தான். ஆனால் விவகார திருஷ்டியில் இந்த ஞானம் வரத்துக்கு முன்னாடி இந்த தாதாத்மியாத்தியாசங்கிற காரணம் இருந்ததுனாலே ஆத்மாவுக்கே பந்தம் இருப்பதாக தெரிந்தது. இப்போ இந்த பந்தத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக ஒரு வழியை தேடுறான் மோக்ஷா இருக்கிறவன். அப்போ அதை சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு சாஸ்திரம் தேவைப்படுறது. அதான் மோட்ச சாஸ்திரம். அப்போ அதுக்கு சார்த்தக்கியம் வந்துடுது. இதைத்தான் இங்கே சொல்கிறேன். தத்திர புத்தியாதௌ பிரதிபிம்ப ரூபேண ஆத்மானம் அத்தியஸ்ய தத்கத சுகதுக்காதிக்கம் ஆத்மனி அத்தியஸ்யதி. முதல்ல பிரதிபிம்பமாக புத்தியில் ஆத்மஸ்வரூபம் தெரிகிறதான். அப்புறம் அந்த அந்தகரணத்தில் வரக்கூடிய சுகதுக்கம் போக்குவரத்தெல்லாம் ஆத்மாவில் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. சோயமத்தியாசோ பந்தா. இதுதான் ஆத்மாவுக்கு பந்தம். வேற விதமான பந்தம் ஒன்றும் இல்லை. ஆத்ம ஜானேன அஜ்ஞான நிவர்த்தியா. இப்போ இந்த மோட்சசாஸ்திரம் இவனுக்கு ஆத்ம ஜானத்தை கொடுத்துரும். அப்போ அந்த ஆத்ம ஜானம் என்ன பண்ணும்? இந்த அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணும். இந்த அத்தியாசம் வரத்துக்கு காரணமாக இருந்த அஜ்ஞானத்தை அது இல்லாத பண்ணிடும். அது போச்சுன்னா காரணம் இல்லாததுனால அத்தியாசம் போயிடும். புத்தியாதி பிரபஞ்ச நிவர்த்தௌ அத்தியாச நிவர்த்திர் மோக்ஷா அயமேவஹி நஹ அனர்த்தா யத் சம்சாரியாத்ம தரிசனம் அப்படின்னு சுரேஸ்வராச்சாரியால் சொல்றார். நம்மளுடைய சித்தாந்தத்தில் ஆத்மாவுக்கு அனர்த்தம்னா பந்தம். பந்தம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், பந்தம் இருக்கிறதாக தெரியறதோ இல்லையோ அதுதான் பந்தம். இப்படி தெரியறது தான் பந்தம். நிஜமாக பந்தம்னு வேற ஒன்றும் இல்லை. தெரிஞ்சிட்டு இருக்கோ இல்லையோ அங்கேயும் அப்படி தான் சொல்லணும். பாம்புன்னு தெரியறதே இல்லையே அதுதான் தெரியுறது. கயிறு தான் கிடக்கு. ஆனால் இவனுக்கு பாம்புன்னு தெரியறதே அது பெரிய அனர்த்தமாக இருக்கே. அதனால அந்த தெரியறது தான் அவனுக்கு அனர்த்தம். அது ஒன்றும் அனர்த்தம் பண்ணலை. இப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கானே, இந்த தப்பான ஞானம் இருக்கே, இதுதான் அவனுக்கு அனர்த்தத்தை உண்டு பண்ணிடுச்சு. அந்த அனர்த்தத்தை போக்குறதுக்கு நம்ம வேலை பண்ண முடியா இருக்கு. இது சர்ப்பம் இல்லை, இது ரஜ்ஜு தான் அவனுக்கு தெளிவு வரும்படியாக செய்யணும், ஞானம் வரும்படியாக பண்ணும்படியா இருக்கு. அப்போ அதுக்கு சார்த்தக்கியம் இருக்கே இல்லையோ? அதே மாதிரி தான் இங்கேயும். ந புனః பாரமார்த்திகவு பந்தமோக்ஷவு அஸ்ய வித்யேதே. நிஜமாவே பந்தம் நிஜமாவே மோட்சம்னா அது கிடையாதுன்னு இது சர்வம் சமஞ்சதம். ஆத்மாவுக்கு கிடையாது இது. கேச்சித்து புத்தியாதீனாம் ஆத்மத்துவம் மன்யந்தே தான் பிரத்யாக. இந்த ஆத்மஸ்வரூபத்தை புத்தியாதிகளுக்கு அப்பாற்பட்டதாக அநேகமாக ஆஸ்திக தரிசனத்தில் உள்ளவா அத்தனை பேரும் ஒத்துட்டுருக்காங்க. ஆனால் நாஸ்திக தரிசனத்தில் பார்த்தோம்னா அவள் இந்த புத்தியையே ஆத்மான்னு வச்சுட்டான். அதை தவிர்த்து ஆத்மா இருக்குங்கிறது அவளால் போக முடியல, கண்டுபிடிக்க முடியல. அதனால புத்தியே தான் ஆத்மா அப்படின்னு நினைக்கிறவா சில பேர் இருக்கா. அது தப்புன்னு இப்போ ஸ்தாபனம் பண்ணுறார். மனச்சக்ஷுராதேஹே வியுக்தஸ்வயம் யோ மனச்சக்ஷுராதேர் மனச்சக்ஷுராதிஹி மனச்சக்ஷுராதேரகம்யஸ்வரூபः சநித்யோபலப்திஸ்வரூபோஹமாத்மா. மனச்சக்ஷுராதேகேன்னு போட்டார். மனஹானா மனசு, நம்மளுடைய மனசுன்னு வச்சுப்போம். புத்திக்கெல்லாம் இது உபலட்சணம். சக்ஷுராதி அப்படிங்கிறதால மற்ற இந்திரியங்கள், இந்த பாக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு 5 விஷயங்களாக பிரித்து 5 இந்திரியங்களை வச்சுருக்கா. கண்ணால் ரூபத்தை பார்க்கலாம், காதால் சப்தத்தை கேட்கலாம். இப்படி பஞ்சபூதங்களுடைய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பாஹ்யேந்திரியம் அப்படின்னு 5 இந்திரியங்கள் இருக்குது. இது எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக ஒரு மனசுன்னு ஒன்று இருக்குது. அதை 4 விதமாக சொல்கிறது உண்டு. மனோ புத்தி அகங்காரா சித்தம் கரணமாந்தரம். இது 4க்கும் சேர்த்து அந்தகரணம் அப்படின்னு பேர். இதுவும் வேலை பண்ணுறது. இப்போ இந்த மனசு, இந்த சக்ஷுராதிகள், பாக்கியேந்திரியம் இதெல்லாம் இருக்கே, இதெல்லாம் ஆத்மாவுக்கு கிடையாது.
இது இது யாரு இப்ப இது யாருடைய கண்ணு அப்படின்னு கேட்டா என்னுடைய கண்ணுன்னு நான் சொல்லுவேன். எனக்கு இந்த விஷயம் தெரியறது, நான் கண்ணால பாக்குறேன் அப்படின்னு சொன்னா யாருடைய கண்ணால பாக்குறேன்னா என்னுடைய கண்ணால நான் பாக்குறேன்னு தான் சொல்லுவேன். அப்படின்னா இந்த கண் என்னுடைய கண்ணு, எனக்கும் அந்த கண்ணுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா அது நிஜமான சம்பந்தம் இல்லை, அது ஒரு அத்தியாசத்தினால வந்த சம்பந்தம். வஸ்துதா என்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை பார்க்க போனா மனச்சக்ஷுராதேர் வியுக்தா, மனஸ் சம்பந்தமும் இல்லை, சக்ஷுராதி சம்பந்தமும் இல்லை. அபாணி பாதோ ஜவனோ கிரஹீதா பஷ்யத்ய சக்ஷு சசிருணோத்ய கர்ணஹா அப்படின்னு சொல்றோம். அதுக்கு பாணியும் கையும் கிடையாது, காலும் கிடையாது, கண்ணும் கிடையாது, காதும் கிடையாது. ஆனா இதுகள்லாம் என்ன வேலை செய்யறதோ அத்தனை வேலையும் அதுவே பண்ணிடுறது. அது இல்லாம இதுகள்லாம் வேலை செய்யாது வேற. அதான் சொல்ற மனச்சக்ஷுராதேர் மனச்சக்ஷுராதிகி, மனசுக்கு மனசாக சக்ஷுஸுக்கு சக்ஷுஸாக இருக்கு. கேனோபனிஷத்து சொல்றது, அங்க ஒரு கேள்வி வந்தது, இந்த கேனேஷிதம் பததி பிரேஷிதம் மனஹா, இந்த மனசு இருக்கே நிறைய வேலை செய்யுது, இதை யார் தூண்டி விடுறா? இது ஏன் தானாவே வேலை செய்யறதா இல்லை யாராவது தூண்டி விட்டு வேலை செய்யறதா அப்படின்னு கேள்வி. இதே மாதிரி கண்ணு காது மூக்கு இதெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கு, இதெல்லாம் தானாவே அதுக்கு சாமர்த்தியம் இருக்குன்னு சொல்லி வேலை செய்யறதா இல்லை யாராவது இதை தூண்டி விட்டு வேலை செய்ய வைக்கிறாளா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். பதில் எப்படி சொன்னார்னு கேட்டா, ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனோயத் வாச்சோஹ வாச்சம் சௌ பிராணஸ்ய பிராணச்சக்ஷுஷக்ஷு, மனசுக்கு மனசு, சக்ஷுஸுக்கு சக்ஷுஸு, காதுக்கு காது அப்படின்னு சொல்லிட்டு வர்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனசுக்கு மனசுன்னா மனசுக்கு இன்னொரு மனசுன்னு இல்லை, இந்த மனசுக்கு மனசாக இருந்து இந்த ஆத்மா வேலை செய்யும். முதல் மனசு மனசு, ரெண்டாவது மனசு ஆத்மாவுக்கு இருக்கக்கூடியது. கண்ணுக்கு கண்ணாக இருக்கு அப்படின்னு சொன்னா கண்ணையும் சேர்த்து பிரகாசப்படுத்தக்கூடியதாக இருக்குன்னு அர்த்தம். ஆக ஆத்மஸ்வரூபம் மனசோட சேர்ந்து மனசை தூண்டி விடக்கூடிய மனசாகவும், கண்ணோட சேர்ந்து கண்ணை தூண்டி விட்டு அதுக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய கண்ணாகவும், காதோட சேர்ந்து ஸ்ரோத்திரஸ்ய ஸ்ரோத்திரமாகவும், இப்படி ஒவ்வொரு இந்திரியத்திலையும் அந்த ஆத்மஸ்வரூபம் பிரதிபலிச்சு அந்த சிதாபாசத்தினுடைய சாமர்த்தியத்துல அது பாட்டுக்கு வேலை செய்யுது இப்படின்னு இருக்கு. அப்ப என்னாச்சு, மனசு சக்ஷுசு இது எல்லாம் வச்சு எதையோ வழியில நாம பாக்குறோம் அப்படின்னு சொன்னா அந்த வெளியில உள்ள இதை தெரியப்படுத்துறதுக்கு மனசு சக்ஷுராதிகள்லாம் தேவைப்படுறது. இந்த மனசு சக்ஷுராதிகள்லாம் இருக்குங்கிறது எப்படி தெரியுதுன்னு கேட்டா அது இந்த சைத்தன்யத்தினால் தான் தெரியுது. ஆக இந்த விதத்துல பார்த்தோம்னா பாக்கிய விஷயத்தை பிரகாசனம் பண்ணுறது நம்ம மனசுன்னு சொல்லலாம். ஆனால் மனசு இருக்குங்கிறது அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதை எது பிரகாசப்படுத்துறதுன்னு சொன்னா மனசோ மனஹா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆத்மஸ்வரூபம் தான் பிரகாசப்படுத்துறது. அப்படி இருக்கும்போது இந்த மனசனால அதுக்கும் பிரகாசகமா இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தை தெரிவிக்க முடியாது. அதனால மனச்சக்ஷுராதே ரகம்ய ஸ்வரூபா, மனசனால பார்க்க முடியுமா, கண்ணால பார்க்க முடியுமான்னா அதை பார்க்க முடியாது. ஏன்னா அதை வச்சுதான் நம்ம கண்ணையே பார்த்துட்டு இருக்கோம், அதுதான் நமக்கு மனசையே தெரியப்படுத்திட்டு இருக்குங்கிற காரணத்தினாலே இந்த மனசை வச்சு அதுக்கும் பிரகாசகமா இருக்கக்கூடிய சைத்தன்யத்தை பார்க்க முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது. அதனால மனச்சக்ஷுராதே ரகம்ய ஸ்வரூபா ச நித்தியோபலப்தி ஸ்வரூபோகம் ஆத்மா, இப்படி இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கே நித்திய சைத்தன்ய ஸ்வரூபம், அதுதான் நான் அப்படின்னு இந்த 5வது ஸ்லோகத்துல நமக்கு சொல்றார். இதனுடைய பாஷ்யத்தை நாம அடுத்த கிளாஸ்ல வாசிப்போம்.